இந்த பிளவ வருடத்தை பொறுத்த மட்டிலே. சரி, எங்களுடைய சமய நம்பிக்கையின் அடிப்படையிலே ரீபர்த் என்பது பல நாடுகளிலே நிரூபிக்கப்பட்டதாக இருக்கிறது. பல நாடுகளில் இது சின்ன சின்ன பிள்ளைகள் சொன்ன கதைகளை எல்லாம் கோர்த்து பார்த்து அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அப்படி ஒன்று இருக்கிறது என்று. உதாரணமாக நைஜீரியா என்ற நாட்டிலே ஒரு 6 வயது பிள்ளை பலவிதமான கதைகளை சொல்லுகிற போது தன்னுடைய முதல் பிறப்பை பற்றி நிறைய விடயங்களையும் சொல்லி இருக்கிறார்கள். சரி, அந்த வகையிலே இந்த ஆத்மாக்கள் எங்கே இருந்தாலும் ஒரு கணம் உலகத்திலே, அது எங்கள் குடும்பம், எங்கள் சமுதாயம், உலகத்திலே பல்லினங்க மக்கள் வாழுகின்ற அந்த ஆத்மாக்கள், எங்கள் ஆத்மாக்கள் உங்கள் வீட்டிலே வரலாம், உங்கள் ஆத்மாக்கள் இன்னொரு வீட்டிலே பிறக்கலாம். ஆகவே ஒரு கணம் அந்த ஆத்மாக்களுக்காக நான் இந்த தருணத்திலே பிளவ வருடத்தினுடைய இந்த மாலயத்தினுடைய நிறைவான நாளிலே இறைவனை இறைஞ்சிக் கொள்கிறேன். எல்லாம் வல்ல இறைவா, எங்களை விட்டு பிரிந்த ஆத்மாக்கள் எங்கிருந்தாலும் சீராக, சிறப்பாக, செம்மையாக உன்னுடைய அரவணைப்பிலே வாழ வேண்டும் என்று ஒரு கணம் பிரார்த்தித்துக் கொள்ளுகிறேன். சரி, இன்றோடு அமாவாசை வருகிறது. அமாவாசையை தொடர்ந்து நாளைய தினம் எங்களுடைய நவராத்திரி திருநாள் வேறு ஆரம்பம் ஆக இருக்கின்றது. நவராத்திரி திருநாள் என்று சொல்லப்படுகிற போது ஆயக்கலைகள் 64 முப்பெரும் தேவிகளை கொண்டு, அத்தோடு மட்டுமல்லாமல் இந்த கால கணிப்பீட்டிலே சாத்திரியார் மடியிலே தொங்கிக் கிடக்கிற சாதகத்திலே எங்களுடைய நாசா கூட கண்டு கொள்ள முடியாமல் இருக்கின்ற இந்த மில்கி வேயில இருக்கின்ற 27 நட்சத்திரங்கள் போன்ற பலவற்றையும் கொண்டதான நவராத்திரி நாளை ஆரம்பம் ஆகிறது. உதாரணமாக சொல்ல போனா, பூமகள் ஒவ்வொரு 4 நிமிடமும் ஒவ்வொரு பாகை அசைந்து கொண்டு போகிறாள். உதாரணமாக சொல்ல போனா, நாங்கள் டொரண்டோ, மொன்ட்ரியல், அடுத்து ஒட்டாவா ஆகிய 3 இடத்துக்கு நாங்கள் ஒரே நேரம் என்கிறோம். இப்பொழுது 8:16 என்று சொன்னால் அது 3 இடத்திலும் சொல்லுகிறோம். ஆனால் எங்களுடைய சாத்திர கணிப்பீட்டின்படி பார்க்கப்படுகிற போது டொரண்டோ 73.38 லாஞ்சிடியூட் வெஸ்டிலே இருக்கிறது. மொன்ட்ரியல் 73.56 லாஞ்சிடியூட்ல இருக்கிறது. ஒட்டாவா இந்த வகையிலே 75% இருக்கிறது. ஆகவே மொன்ட்ரியலுக்கும் டொரண்டோவுக்கும் இடையே 6 பாகை வித்தியாசம். அப்படியானால் 24 நிமிட வித்தியாசம் இருக்கிறது எங்களுடைய கணிப்பீட்டிலே. அந்த கணிப்பீட்டின் அடிப்படையிலே தான் அமாவாசையை மையமாக கொண்டு நாளைய எங்களுடைய நவராத்திரி திருநாள் ஆரம்பமாகிறது. நீங்கள் வீட்டிலே இந்த நவராத்திரி திருநாளை கொண்டாடுவதற்கு கஷ்டமாக இருக்கலாம், துடக்கி இருக்கலாம், அல்லது சில பிள்ளைகள் மாமிசம் சாப்பிடலாம் என்று நீங்கள் கவலைப்பட்டால் கவலைப்படாதீர்கள். உங்களுடைய தமிழ் மண்ணிலே நாங்கள் பின்னேரம் 7 மணியிலே இருந்து 7:30 மணி போல வளமை போல எங்களுடைய நவராத்திரி திருநாள் இங்கே கொண்டாடப்பட இருக்கிறது. ஆகவே நீங்கள் தமிழ்வன் தொலைக்காட்சி ஊடாக பார்த்து நின்று அதனை வழிபட்டு கொள்ளலாம் என்பதை சொல்லுகிற போது, ஒரு சில அன்பர்கள் சொன்ன சில கதையை கேட்கிற போது எனக்கு சற்று மகிழ்ச்சியாக இருக்கிறது. அவர் சொன்னார்கள், நாங்கள் இந்த கோவில்களில் நேரடி வர்ணனை செய்தால் தாங்கள் வீட்டில் இருக்கிறாங்கள், சப்பாத்தியோ சிலிப்பரையோ கலட்டி விட்டு எழும்பி நின்று சாமியை கும்பிடுவது என்று. அது மிக பொருத்தமானது. ஆனால் சில வேளை வேடிக்கையாக இலங்கையில் நடப்பதுண்டு. நல்லூர் கந்தசுவாமி கோயிலே திருவிழா நடக்கின்றார். ராணி தியேட்டரில் வள்ளி திருமணம் என்ற படத்தை போடுவார்கள், முன்னுக்கு அந்த போஸ்டரை போடுவார்கள். சில சனங்கள் நினைத்தார்கள் அதுவும் ஒரு முருகன் கோயில் என்று அதிலே தேங்காய் உடைச்சு கற்பூரம் கொளுத்திய சம்பவங்களும் வேடிக்கையாக இருக்கிறது. இது எவ்வாறாக இருந்து கொண்டாலும் இப்படியாக இருக்கின்ற இந்த காலகட்டத்திலே பலவிதமான நிலைப்பாடுகளையும் வைத்து பார்க்கிற போது இந்த கொரோனா வியாதி சம்பந்தமாக சில ஆய்வுகள் செய்யப்பட வேண்டுமே என்று நான் பல தடவைகளே சொன்னேன். அந்த வகையிலே எங்கள் தமிழர்கள் மத்தியிலே இந்த பிசிக்ஸில் மிகவும் கெட்டித்தனமாக பல சாதனைகள் படைத்து உதயகரன் துரராஜா அவர்கள் ஒரு ஆய்வு ஒன்றை செய்து அந்த ஆய்வு நிறைவாகி உலகளாவிய ரீதியிலே பிரபல்யமாக கூடியதாக இருக்கிறது. அதாவது இந்த வெப்பநிலைக்கும் எங்களுடைய சலைவாவுக்கும் எங்களுடைய இரத்தத்துக்கும் கொரோனா வியாதிக்கும் உள்ள தொடர்புகளை பற்றி பல விடயங்களை எடுத்து ஆய்வு செய்கிறார்.
ஆகவே இந்த வைட்டமின் டி என்பது எங்களுக்கு இந்த சூரிய ஒளியினாலே கிடைப்பதும் வின்டர்லே அது கிடைக்காம இருக்கிறது பற்றிய பல ஆய்வுகள், அது பற்றிய ஒரு நிகழ்வை தமிழ் மண்ணிலே நாங்கள் உங்களுக்கு விரிவாக தந்து கொள்ளுகின்றோம் என்பது மகிழ்ச்சிகரமான மற்றும் ஒரு செய்தியாக இருக்கிறது. அடுத்ததாக இந்த வீடுகள் என்று பார்க்கிற போது இப்போ பாருங்க, நாங்கள் 2 விதமாக யோசிக்க வேண்டியிருக்கு. விடிய எழும்பின போது அப்பாடி ஒரு நாள் நாங்கள் மகிழ்வாக இருக்கிறோம், நாளை எப்படியோ நாளை பார்ப்போம் என்று மொமெண்ட் வாழுகிற போது சற்று 20-30 ஆண்டுகளுக்கு பிறகு நாங்கள் எப்படி இருக்க போகிறோம் என்பதையும் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. அதுதான் வாழ்க்கை. இன்றையும் யோசிக்க வேண்டும், நாளையும் யோசிக்க வேண்டும். அப்படியான ஒரு பார்வையிலே பார்த்துக் கொள்வதாக இருக்கிற போது இப்பொழுது இந்த வீடுகளை பொறுத்த மட்டிலே குறிப்பாக சொல்ல போனால் கனடாவின் பல பகுதிகளிலே பலவிதமான பிரச்சனைகளை தாண்ட வேண்டியதாக இருக்கிறது என்று ஆய்வு சொல்லுகிறது. காரணம், இந்த குளோபல் வார்மிங் காரணமாக சில சதுப்பு நிலங்கள் ஆகிக் கொண்டிருக்கின்றன, ஸ்ட்ராங்கான நிலம். அதை விட சில இடத்திலே ஆறுகள் பெருக்கெடுத்து கொடக்கூடியதாக இருக்கிறது. வெள்ளம் நிறைய வந்து ஸ்டக் ஆகிற இடங்கள் இருக்க போகிறது. கடற்கரையோரங்கள் பிரிட்டிஷ் கொலம்பியா மாநிலத்திலே கடல் பெருக்கெடுப்பதாக இருக்க போகிறது. ஆகவே தான் 20 ஆண்டுகளுக்கு பிறகு உதாரணமாக இப்பொழுது நல்ல இடத்திலே வீடு வாங்கினோம் என்ற வீடுகள் கூட 20 ஆண்டுக்கு பிறகு ஈடாட்டம் காணக்கூடியதாக இருக்கும் என்ற ஒரு நிலைப்பாடு இருக்க செய்வதாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 9,50,000 வீடுகள் இப்படியான இடங்களிலே கட்டப்பட்டால் அல்ல கட்டப்பட்டிருந்தால் அல்லது கட்டுவதாக இருந்தால் அதனால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் இன்றில்லாமல் இருக்கலாம் என்னும் 20 ஆண்டுகளுக்கு பிறகு இருக்கும். உதாரணமாக லண்டன் எடுத்துக்கொண்டால் லண்டனில் உள்ள வீடுகள் எல்லாம் 100 வருடம் என்றால் 10 வருட வீடு மாதிரி இங்கே. ஆகவே எப்படி நீண்ட காலத்தை யோசிக்கிற போது நாங்கள் இந்த வீடுகள் கட்டுறவர்கள் விற்கிறவர்கள் அவர்கள் என்னத்தை பார்க்கிறார்களோ எனக்கு தெரியாது, ஆனால் ஆழமாக பார்க்க வேண்டும். சில இடங்களில் 2வது உலக மகாயுத்தத்திலே பொதிக்கப்பட்ட சில கெமிக்கல், அது அந்த கெமிக்கல்களாலே பிரச்சனைகள் வருவதென்று சில இடத்திலே ஆராய்ந்து விட்டு பிறகு ஏதோ ஒரு வகையிலே அப்படி ஒன்றும் பெருசாக இல்லை என்று கொஞ்சம் மண்ணை எடுத்து விட்டு வீடுகளும் கட்டி இருக்கிறார்கள். அரசாங்கம் அனுமதி கொடுக்கிறது என்பது வேறு. ஆனால் 10-20 வருடங்களுக்கு பிறகு என்ன நடக்கிறது என்பதை பற்றி இப்பொழுது கதைப்பார்களா, ப்ரெடிக்ட் பண்ணி கொள்வார்களா என்ற ஒரு நிலைப்பாடும் இருக்க செய்கின்றது ஆகும். ஆகவே தான் நாங்கள் பல கோணத்திலே பார்க்க வேண்டியது ஒன்றாக இருக்கிறது. இன்னொரு கோணத்திலே பார்த்தால் இப்பொழுது இந்த ஒஷாவாவுக்கு கிட்ட உள்ள சில பகுதிகளிலே அமேசான் ஒரு பெரிய ஸ்டோர் ஒன்றை வைத்து 15,000 பேருக்கு மேலே கொடுக்க போகிறது என்ற போது அங்கே வீடுகளுக்கு விலைகள் ஏறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றன. ஆனால் அதே வேளை பார்க்கப்படுகிற போது இந்த ஜிஎம் மோட்டோ போன்றவர்கள் சென்ட் கேட்டரின் ஒஷாவாவிலே பிளான்ஸ் வைத்திருக்கிறார்கள். அவர்கள் ஒரு காலத்திலே விரிவாக்கலாம் அல்லது மூடலாம். விரிவாக்கினா வாய்ப்புகள் கூடும், மூடினால் விலைகள் இறங்கும். ஆகவே கேம் மாதிரி இருக்கிறதுக்கு காரணம், இன்னும் 2 வருஷத்துக்குள்ளே வட்டி வீதம் ஏறப்போகிறது. வட்டி வீதம் ஏறிக்கொண்டு இருக்கின்ற நிலைப்பாட்டிலே பார்க்கப்படுகிற போது மோட்கேஜ் கட்டுவது கடினமாக போகிறது. அதைவிட இந்த சீனாவிலே இப்பொழுது சோலார் எனர்ஜியை மையமாக கொண்டு இயக்கின்றதும் ஜப்பான், ஜெர்மனி போன்ற நாடுகளிலே புதிய தொழில்நுட்பம் வருவதனாலே ஆட்களுக்கு உடைய வேலை வாய்ப்புகளும் ஒரு வகையிலே பெருகும் என்று சொல்லிக்கொள்ள முடியாத நிலை. அடுத்ததாக இந்த மார்ஜினல் கோஸ்ட் என்று பார்க்கப்படுகிற போது பொருட்கள் உற்பத்தியினுடைய செலவினங்களும் குறையும். செலவினங்கள் குறைகிற ஒரு காலகட்டம் வருகின்ற போது சம்பள உயர்வை பெருமளவு எதிர்பார்த்து கொள்ள முடியாத நிலைப்பாடாக இருக்கிறது. ஆக இந்த குளோபல் எக்கானமி என்பது அடுத்த 10 வருடங்களுக்கு பிறகு ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வருகிறது. ஏறுது விலை ஏறுது என்ற அந்த கதை முடிவாகிவிடும். இறங்குது என்ற ஒரு நிலைப்பாடு வர இருக்கிறது. த கோஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் குறைகிற போது மார்ஜினல் ரெவென்யூ கூடலாம்.
அப்படியான ஒரு நிலைப்பாடாக நாங்கள் தூரவும் சிந்திக்க வேண்டும். ஏதோ இந்த சமர் அடுத்த சமர் அப்படி என்று பார்ப்பது. அதே வேளை இன்னும் 5-10 வருடங்களுக்கு பிறகு என்ன நடக்கிறது? குறிப்பாக இப்பொழுது பல்கலைக்கழகத்தில் படிக்கிற பிள்ளைகளை பொறுத்தமட்டிலே அவர்கள் நாளைக்கு வீடு வாதல் வாங்கி அவர்கள் தொழில் துறைகள் செய்கிற அந்த நிலைப்பாடு வருகிற போது இந்த தாக்கங்கள் இருக்கும். எங்களுக்கு தெரியாமல் நிறைய டெக்னாலஜிகள் மாற்றங்கள் வந்து கொண்டு இருக்கின்றன. பாருங்கள், முந்தி நாங்கள் ஃபேக்ஸ் அனுப்பி செல்போனுக்கு ஒரு தூங்காய் மாதிரியான செல்போனுக்கு இலங்கையிலே கதைத்து இந்தியாவுக்கு கதைத்து மாதம் 1000-2000 கட்டினவர்கள் உண்டார்கள். இன்று 2% கூட கட்டவில்லை. வாட்ஸ்ஆப் வந்து விட்டு எவ்வளவு இருக்கு. இப்படியாக பெறுகிறது. த காஸ்ட் ஆஃப் லிவிங் குறைகிறது. தற்காலிகமாக இப்பொழுது ஏறுகிறதே தவிர அது தொடர்ந்து வருவதாக இல்லை. பெட்ரோலுடைய விலை தட்டுப்பாடாக இருக்கிறது. லண்டன்லே அது சரியான போக்குவரத்து வசதி இல்லாமல் இங்கும் விலை ஏறி போய் கிடக்கிறது. இவையெல்லாம் ஒரு தற்காலிகம் ஆனவை ஆகும். ஆகவே தான் உலக பொருளாதார நிலைப்பாடிலே ஏற்பட்டு கொண்டு வருகிற இந்த மாறுதல்களை வைத்து பார்த்து கொண்டு இருக்கிற போது நாங்கள் ஏறுகிற விலைகள் பல இடங்களிலே இறங்குகிற சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது. காரணம் டெக்னாலஜி, காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் போன்றவை ஒன்றாக இருக்கின்றது ஆகும். சரி, இப்படியாக இருக்கின்ற இந்த நிலைப்பாடுகள் பலவற்றையும் பார்த்து கொண்டால் இந்த சீனாவோடு சேட்டை விட்டு கொண்டு சீனாவை சேட்டை விட்டு கொண்டு இருப்பதாக இருக்கிறது. கடந்த 4 நாட்களாக சீனா தனக்கு அருகாமையில் இருக்கிற தைவானை விழுங்கி விடுவேன் என்ற முதல் கட்ட நடவடிக்கையாக 56 விமானங்கள், அதிலே பல போர் விமானங்கள் கடந்த 4 நாட்களாக இதனுடைய கடல் பரப்புக்குள்ளே போய்கொண்டு இருக்கின்ற ஒரு நிலைப்பாட்டையும் பார்த்து கொள்ளக்கூடியது ஆக இருக்கிறது. சரி, இப்படி இருக்கின்ற இந்த வகையிலே பார்க்கின்ற போது ஒரு நாட்டை சுற்றி 5.6 கிலோமீட்டர் உள்ள கடல் பரப்பு அந்த நாட்டுக்கு சொந்தம். கனடாவை எடுத்துக்கொண்டால் ஆர்டிக்கிலே 5.6 கிலோமீட்டர் கனடாவுக்கு சொந்தம். ஆர்டிக் என்று சொல்லப்படுவது 66 பாகையிலிருந்து 90 பாகை இருக்கிற பூலோகத்தினுடைய மிக குளிர் உள்ள அந்த வலயம். கீழும் அப்படி. அதில் டென்மார்க் இருக்கிறது, ரஷ்யா இருக்கிறது, கனடா ஆகிய நாடுகள் அதற்குள்ளே நோர்வேயோடு இருக்கின்றன. இந்த நாடுகள் தான் அந்த குளிர் வலயத்திலும் இருக்கிறது. ஆகவே அந்த வலயத்திலையும் பார்த்தாலும் 5.6 கிலோமீட்டர். அதுக்குள்ளே சில கனிவளங்கள் கண்டுபிடிக்கப்பட்டபடியா இவைகளுக்குள்ள சண்டை வந்து விட்டது. இது எனக்கு, இது உனக்கு, அப்படி என்று. சரி, அப்படின்னு பார்க்கப்படுகிறது. சீனாவுடைய இந்த ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகள் 5.6 கிலோமீட்டர் தைவானுக்குள்ளே போய்விட்டது. போர் விமானங்கள் பறந்து கொண்டு போகிறது. மிரட்டலாக இருக்கிறது. அதைவிட இங்கிலாந்து கப்பல்கள் அதுக்குள்ளே போய்விட்டதாம் சீனாவினுடைய கடற்பரப்புக்குள்ளே. இங்கிலாந்து சீனாவினுடைய கடற்பரப்புக்குள்ளே இங்கிலாந்து அமெரிக்காவோடு சேர்ந்து ஆஸ்திரேலியாவிலே இருந்து தாக்குதான முயற்சிகள் ஒன்று. சீனா தைவானை பிடிக்கிற முயற்சி. சீனாவுடைய சில கப்பல்கள் ஜப்பானுடைய தீவுக்கு கிட்டே போயிருக்கிறது. இப்படி பார்க்கிற போது அந்த உலக நாடுகளை 2ஆக பிரிக்கலாம் புவியியல் அடிப்படையில். இந்த லேண்ட்லாக் கண்ட்ரீஸ் என்று சொல்லவது. அதாவது இப்ப சுவிட்சர்லாந்து எடுத்துக்கொண்டால் சுவிட்சர்லாந்து எந்த கடலோடும் தொடர்புடையதாக இல்லை, சுற்றி வர ஏனைய நாடுகளோடு இருக்கிறது. அப்படியான நாட்டை நாங்கள் லேண்ட்லாக் கண்ட்ரி என்று சொல்லுகிறோம். லேண்டால 4 இடமும் லாக் பண்ணப்படும். அப்படி 44 நாடுகள் உலகத்தில் இருக்கின்றன. ஒரு 220 நாடுகள் பிரதேசம் இருக்கின்ற இந்த உலகத்திலே ஐக்கிய நாடுகள் சபையிலே 154 நாடுகள் இருக்கிற வேளையிலே 44 நாடுகளுக்கு கடற்பரப்பிலே ஏனைய நாடுகளை நம்பி இருக்க வேண்டும் என்றது தான் அந்த நிலைப்பாடாக இருக்கிறது. இப்ப ஆப்கானிஸ்தானை எடுத்தால் அந்த நிலைப்பாடு, நேபாளை எடுத்தால் அந்த 44 நாடுகளில் இவைகளும் ஒன்றாக இருக்கிறது. இந்த கடல் போக்குவரத்து எதற்கு அவசியம் என்றால் அதிகமான பொருட்கள் ஏற்றுமதி இறக்குமதிக்கு. விமானம் மூலம் பெரும் பொருட்களை ஏற்றுமதி இறக்குமதி செய்து கொள்ள முடியாது. இப்பொழுதுதான் இலங்கைக்கு இங்கே இருந்து பொருட்களை அனுப்புகிறார்கள்.
பெருமளவு போய் செல்லுகிறது. இங்கே இருந்து அனுப்பப்படுகிற இந்த உள்ளி, மிளகு மற்றும் வெந்தயம் போன்ற இப்படியான பொருட்களை அங்கே பாசல்லே எலி சாப்பிட்டு விடுகிற மாதிரி என்னவோ விமானத்திலே எலி சாப்பிடுதோ கப்பல்லே சாப்பிடுதோ தெரியவில்லை. அதை தவிர 2 மாதத்துக்குள்ளே பொருட்கள் அங்கே போய் சேருகின்றன. ஆகவே கப்பல் போக்குவரத்து என்பது வர்த்தகத்தை பொறுத்த மட்டிலே திரைகடலோடி திரவியன் தேடியவன் தமிழன் அல்லவா. அந்த திரைகடல் ஊடாகத்தான் பொருட்கள் ஏற்றுமதி ஆகிறது. அந்த வகையிலே இந்த 44 நாடுகளும் அயலிலே உள்ள ஒரு நாட்டை நம்பி இருக்க வேண்டிய, அவர்கள் தயவிலே இருக்க வேண்டியதாக இருக்க செய்கிறது ஆகும். சரி, அப்படி இருக்கிற போது இவர்களுடைய இந்த பிரச்சனை வேறு சிக்கலான பிரச்சனையாக இவர்கள் மத்தியிலே இருக்க செய்கிறது ஆகும். இப்போ ஆப்கானிஸ்தானை பொறுத்தமல்ல, ஆப்கானிஸ்தானில் இந்த பெண்கள் பிரச்சனை ஒரு பக்கம், போதிய காசு இல்லை அரசாங்கத்தில். அதனாலே அங்கே உள்ள எலக்ட்ரிசிட்டியிலே 70% வெளியிலேருந்து வருகிறது ஆப்கானிஸ்தானுக்கு வெளியிலே. அவர்கள் காசு பே பண்ணவில்லை. காசு பே பண்ணாலே அவர்கள் எலக்ட்ரிசிட்டியை வெட்டி விட்டார்கள். அதனாலே ஆப்கானிஸ்தானில் இந்த குளிர்காலம் வருகிறது, ஒரு மலைப்பிரதேசம், அவர்களுக்கு இது ஒரு தலையிடியாக இருக்க போகிறது. அதை விட அங்கே சொல்லுகிறார்கள், இந்த ஆரம்ப பாடசாலையில் பெண் பிள்ளைகள் போய் படிக்கலாம். ஆனால் அவர்கள் பருவம் அடைந்த பிறகு 11 வயது 12 வயதில் பருவமான பிறகு அவர்கள் போக முடியாது என்கிறார்கள். பள்ளிக்கூடம் போக வேண்டாம் என்கிறார்கள். அப்படியான வகையிலே அங்கே உள்ள நேற்று ஒரு ஆப்கானிஸ்தானை சார்ந்த ஒருவரோடு கதைத்தேன். அங்கே சொன்னார்கள் பாஸ்போர்ட் எடுக்க முடியாது, போக முடியாது என்று. இன்று ஆப்கானிஸ்தான் அரசாங்கம் பாஸ்போர்ட் அவர்களுக்கு வழங்கி கொள்ளுகிறது. கனடிய அரசாங்கத்தை பொறுத்தமல்ல, இப்படியாக கனடிய அரசாங்கத்தை சார்ந்தவர்கள் ஆப்கானிஸ்தானில் இருந்தபோது மொழிபெயர்ப்பாளராக உதவியாளராக இருக்கிறவர்கள் கனடாவுக்கு வரக்கூடிய ஒழுங்குகள் செய்யப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு ஒழுங்கான பாஸ்போர்ட் இல்லாவிட்டாலும் கூட அதனை ஏதோ ஒரு வகையிலே சில பத்திரங்களை கொண்டு உதவி செய்தவர்களுக்கு நன்றி கடன் ஆக்க அமெரிக்கா செய்கிற மாதிரி கனடாவும் செய்து கொண்டு இருக்கின்றது. அப்படியானவர்களை பொறுத்தமல்ல, அப்படியானவர்கள் ஒரு குறிக்கப்பட்ட காலத்திலே இருந்து, அதாவது இந்த ஆப்கானிஸ்தானை தலிபான் கைப்பற்றிய அந்த காலகட்டத்திலே இருந்து அதற்கு அப்பாலே அவர்கள் கொண்டு வருவதாக இருக்க செய்வது ஆகும். சரி, அப்படியாக இருக்கின்ற இந்த வகையிலே உலகளாவிய ரீதியிலே பார்க்கப்படுகிற போது அகதிகள் நிலைப்பாடுகளிலே அவர்களை வரவேற்றுக் கொள்வது என்று சொல்லப்படுவதிலே மிக கடினமாக பல நாடுகள் இருக்கிறது என்பதை நேற்று குறிப்பிட்டிருந்தேன். இன்றும் அப்படி ஆக இருக்கின்றது. அடுத்து புதிதாக அகதிகள் தோன்றுகிறார்கள். மொசாம்பிக் என்ற ஒரு ஆப்பிரிக்க நாடு, போர்த்துகீசால் ஆளப்பட்ட நாட்டிலே இப்பொழுது அல்-காய்தா சென்று தங்கள் கையுக்குள்ளே கொண்டு வருகிற முயற்சி எடுக்கிறார்கள். அதே மாதிரியாக சோமாலியாவிலே அவர்கள் தங்களுடைய ஆட்சியை கைப்பற்றி கொள்ள இருக்கிறார்கள். மாலியிலே ஏற்கனவே கைப்பற்றி கைவிடப்பட்டு மீண்டும் கைப்படுகிற நிலையிலே இருக்கிறார்கள். நைகர் என்று இன்னொரு நாட்டிலும் அவர்களுடைய கெடுபிடி. நைஜீரியாவில் அப்படியாகவே ஆப்பிரிக்கா இப்பொழுது இந்த இஸ்லாமிய தீவிரவாதிகளுடைய ஒரு பொட்டென்ஷியல் மையமாக இருக்கின்றது. அதே மாதிரி தென் அமெரிக்காவை எடுத்துக்கொண்ட சோவியத் யூனியன் ஒரு காலகட்டத்திலே அதனை தங்கள் மையமாக்க பார்த்தது. இந்த ரீதியிலே இந்த போட்டி பல நாடுகளிலே, குறிப்பாக சொல்ல போனால் வல்லரசுகளுக்குள்ளே இருக்கின்ற இந்த போட்டி சம்பந்தப்பட்டபடியிலே அப்பாவி மக்கள் ரெண்டுக்கும் இடையிலே கஷ்டப்படுகிற ஒரு நிலைப்பாடு. இந்த யானைகள் மோதிக்கொள்வதனாலே அங்கே உள்ள சாதாரண குடிமக்கள் அப்பாவி புல்லு போல நசுக்கப்படுகிறார். இந்த யானை வெற்றி பெற்றால் என்ன, நசுக்கப்படுவது அந்த புல்லு தானே என்ற நிலைப்பாடு வேறும் இருப்பதை பார்த்து கொள்ளக்கூடியது ஆகவும் இருக்க செய்கிறது. அடுத்ததாக இங்கிலாந்திலே இந்த சாப்பாடு பிரச்சனை. இப்போ கிறிஸ்மஸ் சீசன் வெகு விரைவில் வர இருக்கிறது. அங்கே இந்த பண்டிகளை பிடிச்சு வெட்டி ப்ரோசஸ் பண்ணி வளர்த்தெடுப்பது, அதுக்கு சாப்பாடு கொடுப்பதிலே போதிய ஆட்கள் இல்லாத ஒரு தட்டுப்பாடு. இந்த கிழக்கு ஐரோப்பிய நாடுகளில் இருந்து வந்தவர்கள் கிழக்கற்பெரிய ஒரு காலகட்டத்திலே பல்கேரி, ஹங்கேரி, ருமேனியா, முன்னாள் சுலோவாக்கியா, ஜூகோஸ்லோவாக்கியா, போலந்து போன்ற நாடுகள் வறியவைகளாக இருக்கின்றன. அப்படியான நாடுகளை சார்ந்தவர்கள் இங்கிலாந்துக்களே வந்தார்கள். இப்பொழுது அவர்கள் திரும்பி போக வேண்டிய நிலையிலே போய்விட்டார். அதனாலே அங்கே பல இடங்களில்
இந்த தட்டுப்பாடு இருக்கிறது என்ற போது இந்த பண்டி மாடு ஆடு இவற்றை எல்லாம் பராமரிக்கிறவர்களுக்கு ஆக்கள் போதும் குறைக்கு அவர் சொன்னார்கள், ஐயோ இந்த பண்டிகை பொரிய சாப்பாடு இல்லையப்பா, வெட்டு 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 என்று இந்த பண்டிகளை வெட்டி 1,20,000 பண்டிகளை வெட்டி இறைச்சியாக வைத்து விட்டார்கள். அதனால இப்பொழுது சொல்கிறார்கள் என்னவென்று சொன்னால், கிறிஸ்துமஸ் சீசனுக்கு போதிய அளவு இறைச்சி இருக்க போகிறதா, அந்த நேரம் தட்டுப்பாடு வரும். இப்பொழுது இருக்கிற எல்லாத்தையும் வெட்டி வெட்ட பிறகு இருக்கும் எஞ்சி இருப்பதற்கு கூடிய சாப்பாடு இல்லையே என்ற ஒரு நிலைப்பாடு அங்கே இருக்கிற பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டருக்கு இருக்கிற 1000 தலையடியில பண்டி இறைச்சி பற்றி ஒன்று இருக்கிறது. நான் நினைக்கிறேன் கண்ணப்ப நாயனார் இருந்தால் அவரை நாங்கள் இப்பொழுது இங்கிலாந்துக்கு அனுப்பிவிட்டால் கண்ணப்ப நாயனார் பிடிச்சு கொடுப்பார் போல தெரிகிறது. பாருங்கள், ஒவ்வொரு நாட்டிலும் ஏதோ ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் பெரிய பெரிய பிரச்சனைகளாக வந்து விடுகிறது. அப்படியான நிலைப்பாட்டிலே இங்கிலாந்து 1970 இந்த சிக் மேன் ஆஃப் த யூரோப் என்றார்கள். சிக் மேன் என்று சொன்னால் இங்கிலாந்தில் நோய்வாய் வந்தது என்றது அல்ல, பொருளாதார ரீதியிலே அந்த நாட்டிலே உற்பத்தி குறைவு, வேலை வாய்ப்புகள் குறைவு, வேலையற்றோர் பட்டியல் உயர்ந்து காணப்படுகிறது, போதிய வருவாய் இல்லை என்ற நிலைப்பாட்டைத்தான் இந்த சிக் மேன் என்றார்கள். இப்பொழுது சொல்றார்கள் மீண்டும் 1970 நிலைக்கு இங்கிலாந்து வந்து விட்டது போல இருக்கிறது என்று. பிரதமர் சொல்றார்கள் we are strong என்று. அது நோய்வாய்ப்பட்டதா, ரிக்கவரியிலே இருக்கிறதா, அல்லது சேடம் இருக்கிறதா என்ற ஒரு நிலைப்பாடு இங்கிலாந்து. இப்பொழுது இங்கிலாந்து மக்கள் சொல்றார்கள், ஐயோ நாங்கள் ஒரு பிளவு விட்டுட்டோம் அப்பா. 53% இங்கிலாந்து மக்கள் சொல்றார்கள் அங்கே யூரோப்பியன் யூனியனோட இருந்திருக்கலாம். அதைத்தானே வள்ளுவன் சொல்றார், எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவது என்பது இழுக்கு, முன் வைத்த காலை பின் வைக்கவும் முடியவில்லை, வைத்த காலாலே மேலே அடுத்த ஸ்டெப் போட முடியவில்லை என்று இங்கிலாந்து கலங்கி போயிருக்க. இத்தனையோ நாடுகளை காலனித்து ஆட்சியிலே கலக்க வைத்த அந்த நாடு இப்பொழுது தான் கலங்கி கொண்டிருக்கிறது. எப்படி இருக்கிற இந்த வகையிலே நான் நேற்று இந்த பணக்காரர்களை பற்றி நிறைய சொன்னேன். தொகுதியாக தவக்கையாக நிறைய காசுகளை கொண்டு வைத்து அது பனாமாவிலே இருந்து 12 மில்லியன் ஃபைலை பற்றி சொன்னேனே, அதை பற்றி நிறைய செய்திகள் என்று வந்திருக்கிறது. யோர்டான் நாட்டு தலைவர், யமனை நாட்டை சார்ந்தவர்கள், அவர்களெல்லாம் மில்லியன் கணக்கிலே பல இடத்திலே குவித்து வைத்திருக்கிறார்கள் என்று. அது ஒரு புறம். அடுத்ததாக பார்க்கப்படுகிற போது பிலிப்பைனை பொறுத்தமட்டிலே, பிலிப்பைன் நாட்டு தலைவரை பொறுத்தமட்டிலே, அவர் அந்த நாட்டிலே போதைப்பொருள் அதிகமாக இறக்குமதி செய்யப்பட்டு மக்கள் அதற்கு அடிமையாகி அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை சரி, அவருடைய ப்ரொடக்டிவிட்டி சரி மோசமாக போய்கொண்டு இருக்கிறது என்ற வகையிலே உத்தியோகபூர்வமாக பிலிப்பைன் சொல்லி இருக்கிறது. 6200 பேரை நாங்கள் பச்சை கூட்டுடன் கைலாயம் அனுப்பி இருக்கிறோம் என்று. ஆனால் இப்பொழுது சொல்றார்கள் அது 6200 அல்ல 20,000 இருக்கலாம் என்று. அந்த பிரசிடென்ட் சொன்னதை கேட்ட 110 போலீசார் சுட்டதுனாலே அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்கிறார். போலீசார் என்ன செய்ய முடியும்? ஜனாதிபதி சொன்னதை அவர்கள் செய்தார்கள், அவர்கள் சுடவில்லை. ஆகவே இப்படியான நிலைப்பாட்டிலே அவரை பதவி இறக்கிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அவர் காசு கொள்ளை அடித்ததாக சொல்லப்படவில்லை. அவருடைய போக்கு ஒரு வகையில் வேறு வழி இல்லாமல் செய்தார் என்றும் ஒரு பக்கம் பார்க்கலாம். அப்படி செய்கிற போது 2 போலீசார் தங்களுக்கு விரோதமாக இருக்கிறவர்களை அப்படி இப்படி போட்டு செய்து கொண்டிருக்கலாம். அது தவிர்க்க முடியாதது ஒன்றாக இருக்கலாம். அப்படியான நிலைப்பாட்டிலே பிலிப்பைன் இப்பொழுது ஒரு அல்லூல பட்டு கொண்டு இருக்கிறது. அமெரிக்காவை விட்டு சீனா பக்கம் போய் சீனா ஆக்கிரமிக்க தொடங்க போகிறது என்ற பயத்திலே கடலிலே அவர்கள் சீனாவையும் கைவிட்டாச்சு, அமெரிக்காவுக்கும் கிட்ட போக முடியவில்லை. அதைவிட இந்த கொலைகள் வேறு இடம்பெறுகிறது. ஆகவே ஒரு ஆட்சியிலே மாற்றம் வேண்டும் என்று அடுத்த ஆண்டு அங்கே ஒரு புதிய ஆட்சி அமைக்கப்பட போகிறது. அந்த ஆட்சி எவ்வளவு தூரம் அந்த தேசத்தை கட்டி எழுப்பும் என்ற ஒரு நிலைப்பாடு தெரியாமல் இருக்க செய்கின்றது ஆகும். பிலிப்பைன் நாட்டு மக்களை பொறுத்தமட்டிலே ஆசியாவிலே
ஐரோப்பிய கலாச்சாரத்துக்கு பெருமளவு அந்த செல்வாக்குக்கு இடம் கொடுத்தது பிலிப்பைன். இந்தியாவிலே, சீனாவிலே, ஜப்பானிலே ஐரோப்பிய இந்த பெரிய கலாச்சாரம் காலனித்துவ ஆட்சியிலே அடக்கி ஒடுக்கி பார்த்தார்கள். போர்த்துகீசருடைய ஆட்சி காலத்திலே எல்லாம் இலங்கை இந்தியாவிலே காலம் எழும்பி இந்த குறி வைத்து பொட்டு போட்டவர்கள் பயத்திலே இவர்கள் விரட்டி அடித்தார்கள், விரட்டினார்கள். கிணத்துக்குள்ளே ஒரு சின்ன ஒரு இடத்தை கிரியேட் பண்ணி அவர்கள் அதிலேயே சிவபூஜை பண்ணி அதிலேயே மந்திரத்தை கூட உரத்தி சொல்லாமல் சுக்லாம்பர்தனம் விஷ்ணும் சதிவர்ணம் சதிர்புஜம் பிரதன்ன வதனம் தியாயே சர்வ விக்னோபதாந்தி என்று எல்லாத்தையும் அந்த கிணத்து தண்ணியிலே கழுவி போட்டு வந்த காலமும் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் பிலிப்பைன் அந்த ஸ்பானிய கலாச்சாரத்தோடு சேர்ந்து அவர்களுடைய மொழி, அவருடைய வாழ்க்கை முறை, அவருடைய சமயம் எல்லாம் அதனோடு அப்படி ஈடுபட்டு போய்விட்டது. அதனாலே தான் பிலிப்பினோவில் இருக்கிறவர்கள் இந்த மேற்கத்திய நாடுகள், கனடா, அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் இலகுவிலே கலாச்சாரத்தோடு அவர்களாலே இணைந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஒரு காலகட்டத்திலே கனடாவுக்கு அதிகமாக வந்த புதிய குடிவரவுகள் இந்தியா சீனாவிலே இருந்த அல்ல. இந்தியா சீனாவிலே கோடான கோடி மக்கள் இருக்கிறார்கள். இருந்தும் பிலிப்பைனிலிருந்து வந்தவர்கள் ஒரு கட்டத்திலே கனடாவிலே அதிகமாக இருந்திருக்கிறார். காரணம், இந்த முதியோரை பார்ப்பது, பிள்ளைகளை பார்ப்பது ஆகிய விடயத்திலே ஏனியவர்கள் அதிக அக்கறை காட்டுவதில்லை. பிலிப்பினோக்கள் அதை சிறப்பாக செய்கிறார்கள். அதே மாதிரி நர்சஸ் என்று பார்க்கப்படுகிற போது பல நாடுகளில், இந்தியாவின் பல பகுதியிலே, கேரளாவிலே இருக்கின்றவர்கள் அந்த சேவையை செய்கிறார்கள். ஆகவே தான் இப்படியான வகையிலே நாங்கள் பிலிப்பைன் நாட்டுக்கு மீண்டும் போவோமே ஆனால் அங்கே குழப்பங்கள் நிறைய இருக்கின்றன. மத்திய கிழக்கு நாடுகளை பொறுத்த மட்டும் இந்த பணிப்பெண்களாக வேலை செய்கிறவர்களே பிலிப்பினோக்கள் கணிசமாக இருந்திருக்கிறார்கள். நான் ஒரு கட்டத்தில் அமெரிக்க டைம் மேகசினில் வாசித்திருந்தேன். அதில் அவர்கள் போட்டிருந்தார்கள், ஒருவர் ஒரு சாதாரண குடிசையில் இருந்தவர் தன்னுடைய மனைவியாரை பிலிப்பைனுக்கு போடி கொஞ்சம் காசு உழைச்சி கொண்டு வாடி கல் வீடு கட்டுவோம் என்று. அவள் கல் வீடு கட்ட காசு மட்டுமா கொண்டு வந்தாள், வயிற்றிலே ஒரு மத்திய கிழக்கு பிள்ளையையும் எல்லோ கொண்டு வந்து விட்டாள் என்ற நிலைப்பாடுகளும் சில இடங்களில் இருக்கத்தான் செய்கிறது. ஆகவே சில இடங்களில் அவர்கள் கஷ்டப்பட்டு வேலை செய்வதாக இருக்கு. இப்படி சொல்லுகிற போது பிரான்ஸ் நாட்டிலே கத்தோலிக்க திருச்சபையை பொறுத்த மட்டிலே 10, 12, 11 வயது அதுக்கு குறைந்த வயது உடைய பிள்ளைகளை கடந்த 71 வருஷத்துக்குள்ளே அவர்கள் அங்கே உள்ள மதகுருமாரோ அல்லது அந்த தேவாலயங்களை சார்ந்தவர்கள் என்று பார்க்கப்படுகிற போது 2 லட்சத்துக்கு மேலே அந்த பிள்ளைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. 2,16,000 பிள்ளைகள் இப்படியாக பாதிக்கப்பட்டிருக்கிறார். அதிலே பாலியல் வல் உறவுகளும் இடம்பெற்றிருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. 3200 ஊழியர்கள், சமய குரவர்கள் இப்படியான விடயங்களில் ஈடுபட்டிருக்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது. அது 3,30,000 கூட உயரலாம் என்றும் பார்க்கப்படுகிறது. அதனாலே அவர்கள் மன்னிப்பு கோருகிறார்கள் இப்படியாக நடந்த சம்பவங்கள். உதாரணமாக சொல்ல போனால் ஜோன் போன்ற செக்கன் அவர்கள் இப்பொழுது செய்திருக்கிறார். அவருடைய காலத்தில் இருந்து மூடி வைக்கப்பட்ட பல விடயங்களை அம்பலப்படுத்தி வருகிறார்கள். ஆகவே பல கோணங்களில் இருந்து பார்க்கப்படுகிற போது பலவிதமான பிரச்சனைகள், மூடி மறைக்கப்பட்டிருக்கின்ற பிரச்சனைகள் அம்பலமாகி கொண்டு வருகின்ற ஒரு நிலைப்பாட்டையும் இன்னொரு கோணத்திலே பார்த்து கொள்ளலாம். அடுத்ததாக நாங்கள் இன்னொன்று செய்ய வேண்டும். இந்த வேக்சின் எடுத்து சொல்கிறோமே, அதில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் 2 வேக்சின் எடுத்தால் நீங்கள் இன்டர்நெட்டிலே போங்க. இன்டர்நெட்டுக்கு போயிட்டு நாங்கள் ஒன்டாரியோ மாநிலம் என்றால் ஒன்டாரியோ மாநிலத்தில் நீங்கள் போய் இந்த வேக்சின் சர்டிஃபிகேட்டை ஹெல்த் கனடா இதுக்கு சைட்டிலே பார்க்கலாம். அதில் போய்விட்டு நீங்கள் என்ன செய்யலாம்ட்டா அதை உங்களுடைய செல்ஃபோன்லேயே டவுன்லோட் பண்ணலாம். அதில் அவர்களாக கேட்பது உங்களுடைய இந்த கார்டு இருக்கிறதே, அதாவது ஹெல்த் கார்டு, அதில் முன்னுக்கு இருக்கிற நம்பரையும் பின்னுக்கு இருக்கின்ற
2 நம்பரையும் உங்களுடைய பெயரையும் டேட் ஆஃப் பர்த்தையும் போஸ்டல் கோட்டையும் கொடுத்தால் அவர்கள் ஒரு சர்டிஃபிகேட்டை உங்களுக்கு தருவார்கள். இன்ன நாள் இன்ன இடத்துல இன்ன மணித்தியாலம் இன்ன நிமிடம் இன்ன செகண்டில் இன்னென்ன ஊசியை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்று. அதை நீங்கள் உங்களுடைய ஃபோனில் வச்சுக்கொண்டால் எங்கே போனாலும் கேட்டால் பேப்பரை காவ தேவையில்லை, அதை காவி கொள்ளலாம். சிம்பிளாக நீங்கள் இன்டர்நெட்டுக்கு போங்கோ. இன்டர்நெட்டில் ஹெல்த் கனடாவுக்கு குறிப்பாக உங்களுடைய மாநிலத்தில் அடியுங்கோ உங்களுடைய போஸ்டல் கோடை. அத்தோடு உங்களுடைய இந்த ஓஹிப் நம்பர் முன்னுக்கு இருக்கிற பின்னுக்கு இருக்கிற 2 நம்பர் டேட் ஆஃப் பர்த்தை கொடுங்கள். போஸ்டல் கோட், டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய இந்த நம்பரை கொடுத்தோட உங்களுடைய பேர் சகல பேரும் அதை நீங்கள் அப்படியே டவுன்லோட் பண்ணி வைத்துக்கொண்டால் அது இப்போ அவசியமாக இருக்கிறது. சில இடங்களுக்கு போகிறபோது நீங்கள் 2 ஊசி போட்டீங்களா என்ற ஒரு கேள்வி வருகிறது. ஆகவே ஊசி போடாதவர்களுக்கு அது ஒரு பிரச்சனையாக இருக்கலாம். போட்டவர்கள் இதை வைத்துக்கொண்டால் நீங்கள் பேப்பரை காவிக்கொண்டு போக தேவை இல்லை. அப்படியான ஒரு நிலைப்பாடு ஒன்று வந்து கொண்டு இருக்க செய்கிறது. ஆகவே இந்த குளிர்காலம் வருகிற போது இந்த வியாதியினுடைய பெருகிற வேகம் பெருகுமா குறைக்குமா? டாக்டர் உதயகரன் அவர்கள் சொன்னார்கள், விட்டமின் டி நாங்கள் போட்டுக்கொள்வது கூட இதிலே இருந்து எங்களை ப்ரிவென்ட் பண்ணக்கூடியதாக அவர்கள் செய்த இந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஆய்வோடு உள்ள ஆய்வை வைத்துத்தான் உதயகரன் அவர்கள் அப்படி சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே நாங்கள் இந்த விட்டமின் டி குறிப்பாக இந்த சூரிய ஒளி அதிகம் வராது, அதை விட நாங்கள் பலவிதமான உடுப்புகளை காவிக்கொண்டு போகிற போது இந்த வின்டர் காலத்திலே சராசரியாக சில கிலோகிராம் உடுப்புகளை நாங்கள் உடுக்க வேண்டிய அதை காவ வேண்டியதாக இருக்கிறது. உடலை மூடி மறைக்க வேண்டியதாக இருக்கிறது. அந்த வகையிலே நாங்கள் சற்று சாவதானமாக இருந்து கொள்ளப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகிற ஒரு நிலைப்பாடு. அப்படி நேற்று இருந்தாப்போல இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ஐயோ இன்னும் நடந்தது, யாரோ ஹேக் பண்ணி போட்டார்களோ என்று நடுங்கிக் கொண்டிருந்தவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் கான்ஃபிகரேஷன் சிலது, அதாவது கான்ஃபிகரேஷன் என்ற போது சில மாறுதல்களை செய்ததினாலே அந்த தடை வந்ததே தவிர அதற்குள்ளே எந்த விதமான களவு பொய் ஒன்றும் இருக்கவில்லை என்றும் அது மீண்டும் இயல்பு நிலைக்கு வந்திருக்கிறது என்ற அந்த விடயத்தையும் அவர்கள் வேறு எங்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள். அடுத்ததாக இந்த கோவிட் வியாதி வந்த பிறகு 15 வயதிலே இருந்து 24 வயதுக்கு இடையே என்று சொன்னால் டீனேஜர்ஸும் மற்றது ஏர்லி மேன்ஹுட் உமன்ஹுட் கொண்ட மனிதர்களும் ஆக இருக்கிறார்கள். அதாவது 18 வயதுக்கு மேலே நாங்கள் மனுஷன் மனுஷி என்று சொல்லுகிறோம். நாங்கள் அங்கே ஊரில் சொல்கிற மாதிரி இந்த இந்தியாவில் சொல்லுவார்கள் 30 வயது உள்ளவர்கள் கேர்ள்ஸ் வாங்கோ பாய்ஸ் வாங்கோண்டு. இங்கே கேர்ள்ஸ் பாய்ஸ் என்று சொல்ல முடியாது, அவர்கள் உமன் வாங்கோ மென் வாங்கோ என்று சொல்லுகிற மாதிரி. ஆகவே நாங்கள் இங்கே பார்த்து கொள்வதாக இருக்கிறது 15 வயது டீனேஜர்ஸ், 18 வயதிலிருந்து 24 வயதுக்கிடையே இருக்கிறவர்கள் கல்லூரிகளிலே படித்து யூனிவர்சிட்டியிலே படித்து வேலை தேடிக்கொண்டிருக்கிறார். இவர்களுக்கு இந்த கொரோனா வியாதியினாலே ஐசோலேஷன் என்று சொல்லப்படுகிற தனிமைப்படுத்தப்படுவதனாலே ஏற்பட்ட தாக்கம் 20% உளநிலை தாக்கம் ஏற்பட்டிருப்பதாக வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனில் இருந்து கிறந்த ஒரு அறிக்கை சொல்லுகிறது. ஆகவே மனிதன் தனிமைப்படுத்தப்படுவதிலே, அதைத்தானே தமிழ் திரைப்பட பாடல் ஒன்று சொல்லுகிறது, தனிமையிலே இனிமை காண முடியுமா? அப்படியான ஒரு நிலைப்பாடு. அந்த சோஷலைசேஷன் என்பதை நாங்கள் இப்போ 2 விதமாக பார்க்கலாம், பிசிக்கலாக நேருக்கு நேரே, அல்லது இந்த சோஷியல் மீடியா கூடாக தொடர்பு கொள்வது. சோஷியல் மீடியாவுக்குள்ள இருக்க டின்னிலே இருக்கிற பிலாப்பழம் மாதிரி நேரடியாக பார்ப்பது ஒரு பிலாப்பழம். இந்த வருஷம் எங்களுடைய தமிழ் கடைகளில் நிறைய பிலாப்பழம் மலிவாக கட்டியிருக்கிறது. அந்த வித்தியாசம் இருக்க செய்கிறது. ஆகவே தான் நேரடியான இன்டராக்ஷன் குறைவாக இருக்கிறது என்ற ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. இப்படியான நிலைப்பாட்டிலே சில வைபவங்களும் உற்சாவாவிலே கடந்த வீக்கெண்ட் ஒரு பெரிய பிரமாண்டமான மக்கள் கூடிய ஒரு விழாவை எடுத்திருக்கிறார். இந்த கொரோனா வியாதி ஆரம்பமாக வந்த 2019-20 சில தேவாலயங்கள், சில மசூதிகள், சில ஆலயங்களே மக்கள் இதை பற்றி கவனிக்காமல் இருந்தார்கள்.
இந்தியாவில் கூட சில விழாக்கள், சமய விழாக்கள் மக்கள் இதை பற்றி கவனிக்காமல் இருந்தார்கள். ஆகவே இந்த ஒன்று கூடல் மக்களோடு சேர்ந்து பழகி கொள்ளுதல் என்பது ஒரு முக்கியமான விடயமாக இருக்கிறது. அது ஒரு சோஷியல் நீட்ஸாக இருக்கிறது. மிருகங்களுக்கு சரி, எங்களுக்கு சரி. தாவரங்களை பற்றி ஆராய்ந்தவர்கள் கூட சொல்லுகிறார்கள், சில தாவரங்களை வெட்டிய போது, அது ஜப்பானிலே வெட்டின போது அயலிலே உள்ள தாவரங்கள், மரங்கள் அதை ஃபீல் பண்ணுவதாக. ஆகவே சமுதாயத்திலே நாங்கள் கள்ளம் கபடம் இல்லாமல் 4 பேரோடு பழகிக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு மிக குறைவாக இருப்பதினாலே இள வயதிலே உள்ள இந்த 15 வயதில் இருந்து 24 வயதில் உள்ளவர்களே 5 பேரிலே ஒருவருக்கு இப்படியான ஒரு உளநிலை தாக்கம் ஒன்று ஏற்பட்டு இருப்பதாக சொல்லுகிறார்கள். அந்த தாக்கத்திலே இருந்து விடுபட்டுக் கொள்வது ஏக்கம், பயம், பீதி ஆகியவற்றை விட்டுவிட்டு என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே என்று நாங்கள் வாழ்ந்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டமாக இருக்கிறது. அதற்காக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தொலைநோக்கு இல்லாமலும் இருக்கக்கூடாது. ரெண்டும் சைட் பை சைடாக போக வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டைத்தான் நாங்கள் இப்பொழுது உலகளாவிய ரீதியிலே பல இடங்களிலே பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான விடயமாக இருக்கிறது. அடுத்தது, இந்த இனவாதம் அளிக்கப்பட்டதா? இல்லை. இந்த ஜார்ஜ் ஃப்ளாய்ட் என்று சொல்லப்படுகிற ஒரு கருப்பின மகனை அமெரிக்காவிலே ஒரு வெள்ளை இன போலீஸ்காரர், அவர் ஏதோ ஒரு கடையில் போய் ஒரு சாமான் வாங்கி அவருடைய கொடுக்கல் வாங்கல், கிரெடிட் கார்டு மற்றும் சில பிரச்சனை சம்பந்தமாக ரோட்டுக்கரையில் போட்டு கடத்தை அமுத்தி ஐயோ என்று சொல்லியும் பக்கத்தில் உள்ளவர்கள் விடுன்று சொல்லியும் இல்லை, அவரை கவனிப்பதற்காக அவருக்கு ஒரு சிலை ஒன்று எழுப்பினார்கள் நியூயார்க்கில். அந்த சிலைக்கும் பலவிதமான வர்ணங்களை போட்டு இனவாதத்தை கக்கி இருக்கிறார்கள் இப்பொழுது அமெரிக்காவிலே. அப்படியானால் அந்த சிலை அவர்கள் ஏற்றுக்கொண்டதாக இல்லை. ஆனால் கனடாவிலே, அமெரிக்காவிலே இன்னொரு இடத்திலே இந்த அடிமை வியாபாரத்துக்கு துணை போன ஒரு ஜனாதிபதியினுடைய சிலைக்கு அபிஷேகம் பண்ணி இருக்கிறார்கள். இந்தியாவிலே இந்த நடிகர்களுக்கு கட் அவுட் போட்டு பாதாபிஷேகம் செய்கிற மாதிரி அவர்கள் அதை போற்றியும் இருக்கிறார்கள். கனடாவிலே இந்த இனவாதம் பூர்வீக குடிமக்களுடைய பிள்ளைகளை அடக்கி ஒடுக்கி ரெசிடென்சியல் ஸ்கூலில் வச்ச சம்பந்தப்பட்டபடியே சம்பந்தமாக கனடாவிலே இந்த அடிமை வியாபாரம் என்பது 1833 ஆண்டோடு நிறைவானது. அதிலே சர் ஜான் மெக்டொனால்ட், டண்டாஸ், ராயசன் ஆகியவருடைய சிலைகளை உடத்தை மெக்டொனால்ட் சிலையை உடைத்திருக்கிறார்கள், வர்ணம் பூசி இருக்கிறார்கள். அது இனவாதத்தை அழிப்பது. இங்கே ஃப்ளாய்ட் ஜார்ஜ் அவர்கள் இனவாதத்தை நாளை தாக்கப்பட்டவருக்கு மேலே ஊற்றப்பட்டது இனவாதத்தைக்கு தீமூட்டி எரிப்பது போல இருக்கிறது. ஆகவே இனவாதம் என்ற ஒரு நிலைப்பாடு முற்று முழுதாக அழிந்ததாக இல்லை. அப்படி இருக்கின்ற இந்த வகையிலே தான் பல இடங்களிலே பலவிதமான பாரபட்சங்கள் தொடர்ந்தும் இருக்கின்றன, கனடாவிலும் இருக்கின்றன. ஆனால் பல நாடுகளோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற போது கனடாவிலே அது குறைவாக காணப்படுகிறது. 1960 கருப்பின மக்கள் வெள்ளையின மக்கள் போன பஸ்ஸிலே போனால் எழும்பு இடம் கொடுக்க வேண்டும், அல்லது ஒரு கருப்பின மகன் இருந்தால் பக்கத்திலே சீட் இருந்தாலும் இருக்க மாட்டார்கள். பாடசாலைகளிலே, பூங்காக்களிலே, விளையாட்டு மைதானங்களிலே அவர்கள் இம்சைப்படுத்தப்பட்டிருந்திருக்கிறார்கள். இப்பொழுது ஆசிய மக்கள், உதாரணமாக இந்த கோவிட்-19 ஐயோ அந்த அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஐயோ சீனாவினுடைய வியாதி வந்து விட்டது என்று சொல்ல, அவர்கள் கிழக்காசிய மக்களை, அது சீன மக்கள் மட்டுமல்ல, ஜப்பானிய மக்கள், அடுத்தது கொரிய மக்களை கண்டாலும் கூட வெறுத்து சில இடத்துல காரி துப்பி இருக்கிறார்கள், பேசி இருக்கிறார்கள், அடித்திருக்கிறார்கள். 2001 செப்டம்பர் மாதம் 11 அமெரிக்காவிலே 3000 பேர் கொல்லப்பட்ட காலகட்டத்தில் எனக்கு ஞாபகம் இருக்கிறது. பிரம்டன்லே உள்ள சீக்கிய டெம்பிள் அவர்களும் தலைப்பாவை கட்டி தாடி பெருத்த அவர்களுக்கு இம்சைப்படுத்தி இருக்கிறார்கள். அப்படியான நிலைப்பாடு
1958ஆம் ஆண்டு இலங்கையில் கலவரம் வந்த காலகட்டத்திலே தலையை மணந்து பார்த்து தமிழர்கள் நல்லெண்ணெய் தலைக்கு வைப்பது, நல்லெண்ணெய் இருந்தா அடி ஆக்கன்றாவி. இது என்ன இது? ஆகவே பாருங்கள், அண்மையிலே அந்த கருப்பின மகனை கொன்று துடிக்க துடிக்க கொன்றுவிட்டு ஒரு மன்னிப்பு கொடுப்பாம இல்லை, அவன் சிலைக்கு கூட இப்படி செய்திருக்கிறார்களே. ஆகவே தான் அமெரிக்காவிலே இனவாதம் என்பது பல கோணங்களிலே காணப்படுகிறது. அதான் ஜோர்ஜ் டபிள்யூ புஷ்ஷினுடைய ஆட்சி காலத்திலே கருப்பின மக்கள் அதிகமாக வசிக்கிற டெக்சாஸ் போன்ற மாநிலங்களிலே வெள்ளம் வந்தது. அப்போ உடனடியாக அவர் அந்த வெள்ளம் புயல் அடித்த போது அதற்கு அவர்களுக்கு உதவி செய்து இல்லை சென்று பார்த்து நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொல்லி அதை ஒரு இனவாத கொள்கை என்று சொன்னார்கள். அது எவ்வளவு தூரம் உண்மை என்று தெரியாது. அப்படி பார்க்கிறார்கள். அப்படியான நிலைப்பாடுகளை நாங்கள் பார்த்து கொள்ளுகிற போது இனவாதம் பல கோணங்களிலே பல விதமாக உலகத்திலே இன்றும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. எங்களை விடுங்கள், ஆங்கிலேயர்கள் கனடாவில் ஒரு காலகட்டத்திலே ஸ்காட்டிஷ் மக்கள் வந்தபோது அவர்களை ஒதுக்கினார்கள். ஒரே தீவிலே வசிக்கின்ற வெள்ளை இன மக்களுக்குள்ள இனவாதம். ஐரிஷ் மக்களுக்கும் இவர்களுக்கும் இடையே வேறுபாடுகள் இருந்திருக்கிறது. அதே மாதிரியாக அமெரிக்காவிலே ஒரு காலகட்டத்திலே கிழக்கு ஐரோப்பியர்களை தரக்குறைவாக பார்த்தார்கள். தெற்கு ஐரோப்பியர்கள், இத்தாலியர்கள், போர்த்துகீசர்கள், கிரேக்கர்களை குறைவாக பார்த்தார்கள். நான் ஒரு ஷோ ஒன்று பார்த்தேன், ஒரு அமெரிக்கன் ஷோ. அந்த ஷோவில் அவர் நசுக்காக ஷோவில் சொல்றார், இந்த கமக்கட்டு மயிரம் வலிக்கவில்லை என்றவுடனே, ஓ நீ தெற்கு அமெரிக்கன் போல தெரிய, தெற்கு ஐரோப்பியன் போல இருக்கிறாய் என்ற ஒரு ஷோ நையாண்டியாக. ஆகவே அவர்களுக்குள்ளேயும் ஆனால் அது ஒரு மெல்லிசு. ஆகவே இந்த இனவாத போக்குகளை வெடித்து மக்களை மக்களாக பார்த்து கொள்ளுகிற நிலைப்பாடுகள் ஒருங்கிணைந்து வர வேண்டும். அந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இன்னும் கணிசமான அளவு மக்கள் இன ரீதியிலே, மொழி ரீதியிலே, மத ரீதியிலே, நிற ரீதியிலே, கலாச்சார பண்பாட்டு ரீதியிலே இனவாதம். ஏன் கருப்பின மக்களை எடுத்துக்கொண்டால் இப்பொழுது ஆப்பிரிக்காவிலே இருந்து வர்ற மக்களை மேற்கிந்திய தீவுகளில் இருக்க அடிமைகளாக வந்து இப்பொழுது சுதந்திரம் பெற்ற கருப்பின மக்களுக்குள்ளே வித்தியாசம் இருக்க செய்கிறது. நீங்கள் ஒரு வளர்ச்சி அடையாத, அதிக நாகரிகம் படியாத இடத்துல வந்தவர்கள் இவர்கள் அவர்களை போட்டு அடிக்கிறார்கள். பாருங்கள் எவ்வளவு தூரம் மனிதன் இம்சைப்படுத்துகிறான். அப்படியான நிலைப்பாட்டை விடுத்து நாங்கள் ஒரு நல்ல சமுதாயத்தை கட்டி எழுப்ப வேண்டும். அந்த சமுதாயத்தை கட்டி எழுப்புற போது எங்கள் மத்தியிலே இப்படி ஆன வேறுபாடுகள் களையப்பட வேண்டும். 2 டீனேஜ் பிள்ளைகள் எனக்கு அண்மையிலே சொன்னார்கள், அம்மா சொன்னா இப்படியான ஒரு குறிக்கப்பட்டவர்களோடு பழகாதே என்று சொன்னார். அதைத்தான் நான் ஏற்கனவே சொன்னேன். ஒரு சில அவர்களுடைய நடவடிக்கைகள் பொருத்தமற்றதாக இருக்கலாம், அதனாலே அவர்களை ஒதுக்குறோம் என்று சொல்வது பிழை. அது என்னுடைய கருத்து. அவர்களை ஒதுக்கியதனாலே தான் அவர்களுக்கு இப்படியான நடவடிக்கைகள் வந்திருக்கிறது. நாளைக்கு எங்களை ஒதுக்கினால் அல்லது ஐரோப்பியர்களை வேறு ஆக்கள் ஒதுக்கி இருந்தால் அவர்களுக்கும் இந்த நடவடிக்கை வரும். ஆகவே ஒரு சில மக்களுடைய நடவடிக்கைகள் பொருத்தமற்றதாக இருக்கிறது என்றால் அதுதான் காரணம், அவர்களை ஒதுக்குவதல்ல, ஒதுக்கியதாலே தான் அது வந்தது. That is not the cause, that is the consequence of the deprived attitudes and actions என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் மக்களை மக்களாக பார்த்து நவராத்திரி திருநாட்களிலே எல்லோரையும் ஒருங்கு இணைத்து எல்லோரிடமும் இருக்கின்ற சக்தி ஒரு பாசிட்டிவான வழியிலே போக வேண்டும். நெருப்பானது அடுப்பிலே இருக்கட்டும், கூரையிலே இருக்கக்கூடாது என்று கூறிக்கொண்டு நாளை நவராத்திரி திருநாளினுடைய முதலாவது நாளிலே
உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைவேன் என்று கூறிக்கொண்டு நாளை மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம் நேயர்களே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது கனேடிய தமிழ் தொலைக்காட்சி.